இன்னைக்கு ஜெர்மனிக்கு இந்த ஹோட்டல் லைன் அந்த சம்மந்தப்பட்ட வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. பிஸா பர்கர் கிரில் ஐட்டம் செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும். ஓகே, இது ஒரு வாய்ப்பு. ஏன்னா இந்த ஒர்க்கர் வந்து ஒரு ஸ்ரீலங்கன், தமிழ் ஸ்ரீலங்கன் நடத்தக்கூடிய ஒரு கடை, அதுக்கு தேவைப்படுது. ஓகே, ஜெர்மனி உங்களுக்கு தெரியும், ஜெர்மனி கொஞ்சம் விசா கிடைக்கிறது கஷ்டம்தான், லேட்டாக. ஆனால் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கவங்களுக்கு ஓகே. ஆனாலும் 3 months கண்டிப்பாகும். அதாவது பிஸா பர்கர் கிரில் ஐட்டம் செய்யக்கூடிய குக், இது கல்ஃபில் பண்ணியிருப்பாங்க, இந்தியாவில் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்பெஷல் கார்டு. இது அல்லாமல் வேற இந்தியன் குக்கு, நார்த் அது வேண்டாம். ஓகே, அங்கே அது அவங்கள்ட்ட இருப்பாங்க போல் இருக்கு. ஸோ ஸ்பெஷலாக பிஸா பண்ணுறவங்க, பர்கர் பண்ணுறவங்க, கிரில் ஐட்டம் பண்ணுறவங்க, ஓகே, ஸோ இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 1500 சம்பளம் அப்படின்னாலே உங்களுக்கு 170 கிட்ட வந்துடும் சேலரி. மற்றபடி ஃபுட் அக்காமடேஷன் இருக்கும், 8 hours டியூட்டி தான் இங்கெல்லாம். ப்ளஸ் கூடுதல் இருந்தால் ஓவர் டைம் இருக்கும். அதனால் ஒரு 2 ரூபா மினிமம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒரு லேபராக எங்கேயா போனால் கூட 2.5 லட்ச ரூபா சம்பளம் வரும். ஆனால் இவங்க கம்மியாக கொடுக்குறாங்க. சரி பரவாயில்ல, உள்ளே போனால் இதை வச்சு உள்ளே போயிட்டு ஜெர்மன் ஐட்டம்ஸ்லாம் அங்கே கற்றுக்கிட்டாங்கன்னா 1 வருஷத்துக்கு பிறகு, 2 வருஷத்துக்கு பிறகு ஜெர்மனியில் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ், பெரிய பெரிய 7 star ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு வேறு மாறி போகும்பொழுது 4000 யூரோ வரைக்கும் சேலரி இருக்குது. ஏன்னா ஹோட்டல் லைன் இந்த மாதிரி வேலை குக்கிங் லைனில் இருக்கவங்களுக்கு நல்ல சேலரி இருக்குது. ஆனால் இனிஷியலி போகும்பொழுது இப்படி போய்க்க வேண்டியதுதான். ஓகே, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு பெர்மிட்டு தான். ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் இருக்குது. இது வயசு பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணுங்கள். இந்த ஒர்க்கு தெரிஞ்சிருந்தால் நான் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுறேன். ஒரு 5 லட்ச ரூபாக்குள்ளே செலவு பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு வேளை அது ஓகே, அது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு அட்வான்ஸ் இல்லாமல் செய்யலாம். ஓகே, ஆனால் நீங்கள் மேலேருந்து பாஸ் ஆகணும். ஓகே, இதுக்கு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து வந்து விசாரித்து போகணும். அந்த புரிஞ்சுக்குங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வேறு வேக்கன்சி வரும் பாருங்கள். நன்றி.